துளசிங்கம் டிவியின் மூலமாக 80வது சுதந்திர நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தினம். இந்த சுதந்திர நாளில் நாட்டு பற்று மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய வட்ட மாவட்ட மாநில சங்கத்தில் கொடியேற்றி நாம் இந்திய சுதந்திர தின நாளை கொண்டாடுகிறோம். அப்படி கொண்டாடி வரக்கூடிய இந்நாளில் நாம் இந்திய நாட்டு பற்றுள்ளவராக இருக்க வேண்டும். இந்தியன் என்று சொல்வதில் பெருமை கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்பது முக்கியமானது, இணையற்றது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியக்கு எதிராக முதலில் விடுதலை முழக்கமிட்டது நமது தமிழ் மண்ணேதான். ஆரம்ப போராளிகள் சிப்பாய் காலத்திற்கு முன்பே நெற்காட்டான் செவலில் வெள்ளையரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் புலித்தேவன் வரி எதற்கு என்று கர்ஜித்த வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கையிலே மீட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் மற்றும் பிரிட்டிஷாருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை ஆகியோர் தமிழகத்தின் வீரத்திற்கு சான்றுகளாக எடுத்துக்கொள்ளலாம். செக்கெடுத்த செம்மல் ஆங்கிலேயர்களின் கடல் வணிக ஆதிக்கத்தை முறியடிக்க தனது சொத்துக்களை இழந்து சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள் கோவை சிறையில் மாடாக செக்கெடுத்து துயரங்களை சுமந்தார். கொடிகாத்த குமரன் திருப்பூரில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து கையில் நம்முடைய இந்திய தேசிய கொடியை கீழே இறக்காதபடிக்கு அவரை அடிக்கும் பொழுது மண்டை பிளந்து உயிர் நீத்த திருப்பூர் குமரன் நமக்கு தேசபக்தியின் உச்சத்தை கற்பித்திருக்கிறார்கள். அதேபோல நமது எழுச்சி மிக்க பாடல்களை இந்தியர்கள் தூக்கி எழுப்பிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், சென்னை மகாஜன சபையின் வழிநடத்திய சுப்பிரமணிய சிவா மற்றும் வ.வே.சு. ஐயர் போன்றோரின் தியாகங்கள் அளப்பரியவை. பெண் சிங்கங்களான தில்லையாடி வள்ளியம்மை, கடலூர் அஞ்சலை அம்மாள் மற்றும் வேலு நாச்சியாரின் படைத்தலைவராக இருந்த குயிலி போன்ற பெண்மணிகள் நமது சுதந்திரத்துக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். விடுதலையான இந்த ஒட்டுமொத்த இந்திய தியாகிகளின் இரத்தத்தாலும் வேர்வையாலும் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியாவிற்கு சுதந்திரமாக மலர்ந்தது. இன்று நாம் 80வது ஆண்டுகளை கடந்து உலக அரங்கில் பொருளாதாரம், விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் ஜனநாயகத்தில் ஒரு வல்லரசாக நிமிர்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். சுதந்திரம் என்பது வெறு உரிமை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. தமிழ்நாட்டு தியாகிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த தேசபக்தியும் வேற்றுமையில் ஒற்றுமையையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒரு நல்ல குடிமகனாக நமது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். நமது முன்னோர்களின் தியாகத்தை போற்றி இந்திய பெருமையை உலக அரங்கில் உயர்த்த பாடுபடுவோம் என்று இந்த நல்ல நாளிலும் 80வது சுதந்திர தினத்தில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என்று சொல்லி, பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.